நிதி ஆயோக் வாட்டர் பட்ஜெட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டைட்டில் என்னென்னா வாட்டர் பட்ஜெட்டிங் இன் ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ். இதோட அப்ஜெக்டிவ் லோக்கல் வாட்டரை பாதுகாக்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. இந்த ரிப்போர்ட்டை ஜிஎஸ்டும் இந்தியாவும் பல செக்டர்ஸில் வேறு இடங்களில் எஸ்டிமேட் பண்ணி வாட்டர் டிமாண்டையும் சப்ளையும் எஸ்டிமேட் பண்ணி சொல்கிறாங்க. ஜிஐஇசட்னா என்னென்னா ஜெர்மன் கார்பரேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன். வாட்டர் பட்ஜெட்டிங்னா என்ன அப்படின்னா வாட்டர் அவைலபிலிட்டியும் டிமாண்டையும் சிஸ்டமேட்டிக் முறையில் எவாலுவேட் பண்ணுறது. அதாவது அக்ரிகல்ச்சர், டொமஸ்டிக்கல் யூஸ், இண்டஸ்ட்ரி இப்படின்னு வேறு செக்டர்ஸில் எவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டடியில் 11 ஸ்டேட்டில் 8 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸில் 18 ஆஸ்பிரேஷனல் பிளாக் கவர் பண்ணுறாங்க. ஆஸ்பிரேஷனல் பிளாக்னா இம்ப்ரூவ் பண்ண கவர்மெண்ட் இனிஷியேட் எடுத்த அண்டர் டெவலப்டு ஏரியாஸ் தான் ஆஸ்பிரேஷனல் பிளாக். இந்த ஸ்டடியில் வாட்டர் கிடைக்கிறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பிளாக்கும் ஒரே மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணல. ஒரு இதில் ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கும், ஒரு இதில் நிலத்தடி நீர் கம்மியாக இருக்கும், இன்னொரு இடத்துல சர்ஃபேஸ் வாட்டரை தப்பாக யூஸ் பண்ணிட்டுருவாங்க. இப்படி ஒவ்வொரு பிளாக்லேயும் ஒவ்வொரு ப்ராப்ளம். ஸோ என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சால் அதோட மெசேஜ் எடுக்க தான் இந்த ரிப்போர்ட்டு. இதோட சம்மரி என்னென்னா வாட்டர் அவைலபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த இனிஷியேட்டிவ்.